ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய ரெக்கார்டை வந்து எப்படி எடுக்கிறது, அதாவது நம்ம நில ஆவணங்கள் வந்து ரொம்ப பழமையான நில ஆவணங்களை வந்து எப்படி எடுக்கிறது, எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனில் கிடைக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 1857க்கு அப்புறம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்மளால் தேவைப்படுற ஆவணங்களை எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு தான் வந்து போகணும். அதாவது தமிழ்நாடு archives.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய்க்கிங்க. இந்த இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா, உயர்கல்வித்துறை தமிழ்நாடு அரசால் வந்து நிர்வகிக்கப்படுது. ஸோ இதில் வந்து பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெறும் வந்து லேண்ட் டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா அரசாணைகள் எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ அந்த துறையோட அரசாணைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1857 முதல் வந்து இப்போ இருக்கக்கூடிய அனைத்து அரசாணைகளும் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, அதாவது நம்ம வந்து ஓல்டு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு ஓஎஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற ஓஎஸ்ஆர் எல்லாமே வந்து அதில் அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அறை எண் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு, அதாவது ஓல்டு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இனாம் தூய பதிவேடு ஐஎஃப்ஆர், அதுக்கப்புறம் வருவாய் வாரிய செயல்முறை ஆவணங்கள் போர்ட் ப்ரொசீடிங்ஸு இதெல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஆரம்ப நில அளவை, அதாவது நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்க ஆரம்ப நில அளவை, அதுக்கப்புறம் வந்து யூடிஆர் அப்படின்னு சொல்கிற மறுநில அளவை அப்டேட்டட் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம், அதாவது யூடிஆரோட எல்லா டாக்குமெண்ட்டும் அங்கே இருக்குது. நில உடைமை மேம்படுத்து திட்டம் புலப்படங்கள், அதாவது எஃப்எம்பி, இதெல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் இப்போ கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ரெக்கார்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. நம்ம பழைய ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு ஒன்று வந்து நம்ம மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் போவோம், அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற ஆவண காப்பகத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம அலையிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்மளால் விண்ணப்பித்து பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்னமும் வந்து நிறையா ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தான் நமக்கு வந்து தெளிவாக எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம கையில் வந்து வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பழைய டாக்குமெண்ட் 1857க்கு அப்புறம் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.